சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் பஜ்ஜி மிளகாயில் நம்ம ஊறுகாய் போட போகிறோம். இது சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸாக குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். காரம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல்ல நம்ம பொடி அரைக்கணும். அதுக்கு கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி 1/4 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த வெந்தயம் அதுக்கப்புறம் கடுகெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸாக ஆக்ட் பண்ணும். அதனால் நம்ம வினிகரெல்லாம் இதில் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. நல்லா ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆகணும், அந்த கடுகு வெடிக்கணும். ஸோ இந்த பொடியை நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரகரப்பு அரைச்சிக்கோங்க. இப்போ பஜ்ஜி மிளகாய் இதை முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதில் இருக்கிற விதைகளை நம்ம ரிமூவ் பண்ணணும். விதையை போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களால சாப்பிட முடியாது. யூஸ்வலாக பஜ்ஜிலையுமே அப்படி தான். இந்த விதை இருந்ததுன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ இந்த விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ரவுண்டாக கட் பண்ணுறேன். இதிலேயே பார்த்திங்கன்னா புளி மிளகாய்ன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ரெசிபி போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே அது கெட்டு போகாது. புளி மிளகாய் வச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு நம்ம கடுகு போடணும் தாளிக்கிறதுக்கு. இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இந்த மிளகாய் இதை போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். யூஸ்வலாக லெமன் அப்படின்னா நம்ம இப்படி பண்ண மாட்டோம். பூண்டு அதுக்கப்புறம் மிளகாய்க்கெல்லாம் இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது காரம் போயிடும். அதே சமயம் கெட்டு போகாமல் இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. நான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு மிளகாய் தூள் குறைவாக இருந்ததுனால நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க. ஸோ இது அந்த மிளகாயில் இருக்கிற தண்ணியிலேயே இது நல்லா வெந்துடும். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ப்ரெட்டு, பன்னு, சாண்ட்விச் பண்ணும்போது கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ஒரு பிக்கிள் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சிருக்கேன். இதுவுமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கும், ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும். அதுக்காக தான். லெமன் எல்லாம் பிழிஞ்சாவே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது செஞ்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்லேயே அப்படியே முடிஞ்சு போயிடும். இதில் வெல்லம் போடலாம், ஆப்ஷனல் தான். இதுக்கு நம்ம அரைச்சி வச்ச பொடியை போட்டுருவோம். நீங்கள் ஆயில் ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது நல்லெண்ணெய். ஸோ தேவையான அளவு நல்லெண்ணெயை கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு ஃபைனலாக இதில் ஊற்றிடுவோம். இதுலேயே கேரட், பீட்ரூட் எல்லா வெஜிடபிள்லையுமே நீங்கள் பண்ணலாம். ஈவன் முள்ளங்கி, முட்டைக்கோஸில் கூட நல்லாவே இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான். ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க. தண்ணி படாமல் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ன்ற வெப்சைட்டையுமே 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, வேக வச்ச அரிசி ஒரு 2 கப் அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடும். இதோடையே நல்ல வெஜிடபிள் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா கொண்டக்கடலையிலேருந்து ஆரம்பித்து பன்னீர், மஷ்ரூம் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். உருளைக்கிழங்கு கூட நல்லாவே இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.